மார்கழி மாதத்தில் பெண்கள் வந்து அதிகாலையில் காலையிலே குளிச்சுட்டு கோலம் போட்டு வாசலில் பசும் சாணத்தில் பிள்ளையார் பிடிச்சி வச்சு அதில் வந்து பரங்கி பூசணி பூ வைப்பாங்க. இது வந்து எதுக்காக அப்போது செஞ்சுருக்காங்கன்னா, இந்திரனுக்கு மிகவும் பிடித்தமான பூ இது. அவர் மனமகிழ்ந்து நமக்கு மழை தெரிவிப்பாருங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து மகாலட்சுமி நம்ம வீட்டில் வந்து வாசம் செய்யணும், நிரந்தரமாக குடியேறணுங்கிறதுக்காக வச்சுருக்காங்க. இன்னொரு காரணம் என்னென்னா, கன்னி பெண்கள் வந்து எங்கள் வீட்டில் இருக்காங்க, அவங்க வந்து கல்யாணத்துக்கு தயாராக இருக்காங்கங்கிறத இதன் மூலமாக பூ வச்சு தான் அது மாதிரி தெரியப்படுத்துவாங்களாமா. அந்த மாதிரி இந்த சாணம் பிடிச்சி வைக்கிறதால நோய் தொற்று கிருமிகள் நம்ம வீட்டில் அண்டாமல் இருக்கும். ஏன்னா அந்த பனி காலத்தில் வந்து நோய் கிருமிகள் வந்து அதிகமாக தாக்குதல் இருக்குமாமா. அந்த ஒரு மாதம் ஃபுல்லாக அந்த சாணத்தை பிடிச்சி வைக்கிறாங்களா, அதை வரட்டியாக தட்டி தட்டி காய வச்சு வைப்பாங்களாமா. காய வச்சு அந்த பொங்கல் கொண்டாடுறாங்கல்ல, போகி அன்னைக்கு வரைக்கும் அதை தட்டி வச்சுருந்து பொங்கல் அன்னைக்கு அந்த அடுப்பு எரிக்கிறாங்களா, ஃபஸ்ட்டு பொங்கல் வச்சு அடுப்பு எரிக்கிறதுக்காக அந்த வரட்டியை பயன்படுத்தியிருக்காங்க நம்ம முன்னோர்கள். இந்த பண்டைய பழக்கங்களை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.